வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ரியல் எஸ்டேட் முதலீடுகளை பற்றி பார்க்கலான்னு இருக்கோம். ரியல் எஸ்டேட் முதலீடு அப்படின்னாலே நம்ம மைண்டுக்கு வர்றது வந்து பார்த்திங்கன்னா இடம் வாங்குறது அப்படின்னா, இந்த இடம் வாங்குறது அப்படின்னா நம்ம எப்படி வாங்கலாம், எந்த மாதிரி இடத்துல வாங்கணும் அப்படின்றது ரொம்ப முக்கியம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இதோட மதிப்பீடு என்ன, அதாவது இன்றைய மதிப்பு என்ன அப்படிங்கிறத பார்க்கணும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இது வாஸ்து முறைப்படி இருக்கா அப்படின்றதெல்லாம் மெயினாக பார்க்கணும். அதை தாண்டி இதோட டாக்குமெண்ட்ஸ், அதை சார்ந்த அப்ரூவல் இதெல்லாம் கரெக்டாக வாங்கியிருக்காங்களா அப்படின்றத பார்க்கணும். கடைசியாக வந்து பார்த்திங்கன்னா இது வந்து நம்ம முதலீட்டுக்காக வாங்குறோமா அல்லது வந்து பார்த்திங்கன்னா நம்ம கனவு வீட்டை கட்டுறதுக்காக வாங்குறோமா அப்படின்றத தெரிஞ்சுட்டு தான் நம்ம இடம் வாங்கணும். முதலீட்டுக்காக வாங்குகிறோம் அப்படின்னா இன்றைக்கி விலையோட நம்ம எத்தனை மடங்கு இது வந்து அதிகமாக வாய்ப்பு இருக்குது அப்படின்றத ஃபஸ்ட்டு நம்ம பார்க்கணும். ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா இது வந்து நம்ம கனவு வீடு கட்டுறதுக்காக வாங்குகிறோம் அப்படின்னா எல்லா அத்தியாவசிய தேவைக்கான அனைத்து வசதிகளும் இங்கே இருக்கா அல்லது வந்து பார்த்திங்கன்னா ஃப்யூச்சரில் வருமா அப்படின்றத பார்த்துட்டு தான் நம்ம வாங்கணும். இதையெல்லாம் நம்ம முன்கூட்டியே எப்படி கணிச்சிக்கிறது, எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்றத பற்றி இந்த சீரீஸில் பார்க்கலாம். முக்கியமாக நம்ம யோசிக்க வேண்டியது என்ன அப்படின்னா இது வந்து முதலீடுக்கானதா அல்லது வந்து நம்ம சொந்த யூஸுக்கானதா, இதுதான் நம்ம இடம் பார்க்குறோம் அப்படின்னா இதுதான் வந்து எல்லாத்தையுமே வந்து டிசைட் பண்ணும். இதை எப்படி நம்ம தெரிஞ்சுக்கலாம், இல்லை நம்ம எப்படி முடிவெடுக்கலாம் அப்படின்றத இந்த வீடியோவோட கடைசியில் பார்க்கலாம். இப்போது ஒரு இடத்த எப்படி வாங்கலாம் அப்படின்னா, ஒரு இடத்த வந்து பார்த்திங்கன்னா கம்பல்சரி யாராவது தெரிஞ்சவங்க மூலிமா தான் நம்ம வாங்கணும். யாராவது அந்த இடத்த பற்றினே தெரிஞ்சவங்களாக இருக்கணும், அந்த உள்ளூர்காரங்களாக இருக்கணும். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு பரம்பரை சொத்தாக இருந்துச்சு அப்படின்னா அதுக்குண்டான வாரிசுகள் எல்லாருமே இருக்காங்களா, அது அந்த மாதிரியான ஏதாவது கேஸ் ஏதாவது இருக்கா அப்படின்றதெல்லாம் நம்ம ஃபஸ்ட்டு பார்த்துட்டு தான் அந்த இடத்தையே வாங்கணும். அந்த இடத்த வாங்குறது அப்படின்றது வந்து என்னென்னா நம்ம பேரில் அதை கிரயம் பண்ணிக்கிறது தான். ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் போய் நம்ம கிரயம் பண்ணுறது அந்த இடத்த வாங்குறது அப்படின்றது. இதுக்கு வந்து நம்மளுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் செக் பண்ணணும், நம்ம அந்த இடத்துல வந்து என்னென்னலாம் பார்க்கணும் அப்படின்னா அந்த இடத்தோட டாக்குமெண்ட் நீங்கள் கம்பல்சரி பார்க்கணும். இடத்தோட டாக்குமெண்ட் வந்து நம்ம ஃபஸ்ட்டு வந்து செக் பண்ணணும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அதோட பேரண்ட் டாக்குமெண்ட், இதுக்கு முன்னாடி அந்த இடத்த யார் வச்சுருந்தாங்க அப்படின்றதுக்கு உண்டான டாக்குமெண்ட் கம்பல்சரி நம்ம வந்து வேணும். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்தோட பட்டா அல்லது வந்து பார்த்திங்கன்னா டிஎஸ்எல்ஆர் காப்பின்னு சொல்லுவாங்க, இது கம்பல்சரி நம்மளுக்கு வந்து வேணும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இது ஏதாவது வாரிசுகளோட சொத்தாக இருந்ததுன்னா அவங்களோட அப்பாவோடதோ அல்லது அம்மாவோடதோ இருந்ததுன்னா அவங்களோட டெத் சர்டிஃபிகேட் ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட வாரிசு சர்டிஃபிகேட் கம்பல்சரி நம்மளுக்கு வேணும். இதெல்லாம் இருந்ததுனா தான் நம்ம அடுத்த ஸ்டெப்புக்கே போக முடியும். இதை தாண்டி இந்த இடம் வந்து டிடிசிபி அப்ரூவல் வாங்கியிருக்காங்களா அல்லது பஞ்சாயத்தில் ஏதாவது ஸ்கீம் அப்ரூவல் சொல்லுவாங்க, அந்த மாதிரியான அப்ரூவல் ஏதாவது வாங்கியிருக்காங்களா அப்படின்றதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இது எந்த மாதிரியான ஏரியா, கார்ப்பரேஷன் லிமிட்டில் வருதா அல்லது வந்து ஊராட்சி, மாநகராட்சி அல்லது வந்து பார்த்திங்கன்னா பஞ்சாயத்து, இந்த மாதிரியான ஏதாவதுல வருதா அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அடுத்து நம்ம பார்க்க வேண்டியது வந்து பார்த்திங்கன்னா ரோடோட அகலம் எவ்வளோ இருக்குது, அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அது எந்த திசையில் இருக்குது அப்படின்றத பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கணும். அதாவது எந்த திசை நோக்கி நம்ம சைட் இருக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல ஏதாவது வில்லங்கங்கள் இருக்கா அப்படின்னு சொல்லி நம்ம வந்து பார்த்திங்கன்னா இன்கம்பரன்ஸ் சர்டிஃபிகேட்னு சொல்லுவாங்க, ஈஸின்னு சொல்லுவாங்க. அது வந்து கம்பல்சரி ஒரு 50 வருஷத்துக்காக நம்ம போட்டு பார்க்கணும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இது வாஸ்து பிரகாரம் இருக்கா அப்படின்றத செக் பண்ணணும். அதாவது தெருக்குத்து அப்படிம்பாங்க அல்லது வந்து ஏதாவது கிராஸ் ஏதாவது இருக்கா அப்படின்றதையெல்லாம் மெயினாக நம்ம பார்த்துட்டு தான் இந்த இடத்த வாங்குறதுக்கு நம்ம யோசிக்கணும். இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு பக்கத்தில் ஏதாவது பப்ளிக்கான இடம் இருக்கா, அதாவது ஸ்கூலோ அல்லது வேறு ஏதாவது பார்க் ஏதாவது இருக்கா, அது மூலிமா நம்மளுக்கு ஏதாவது டிஸ்டர்பன்ஸ் இருக்கா அப்படின்றது நம்ம பார்க்கணும். ஏன்னா அந்த மாதிரியான இடங்கள் இருக்கும்போது நம்மளுக்கு வந்து ஏதாவது டிஸ்டர்பன்ஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதை வந்து நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கணும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இதை நம்ம மதிப்பிடுறது எப்படி அப்படின்னா நம்மளோட கைட்லைன் வேல்யூ அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்கும், அதை தாண்டி மார்க்கெட் வேல்யூன்னு சொல்லி ஒன்று இருக்குது. எப்போவுமே மார்க்கெட் வேல்யூ வந்து கைட்லைன் வேல்யூவோட அதிகமாக இருக்கும். இப்போ இதனால் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு என்ன அப்படின்னா நம்ம பத்திரப்பதிவு பண்ணுறது கம்மியாகவும் நம்ம அந்த இடத்த கொடுக்குறதுக்கான அமௌண்ட் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாகவும் இருக்கும். இது வந்து 1:2 அந்த ரேஷியோவில் இருந்துச்சுன்னா ஓகே. இப்போ வந்து நீங்கள் 1000 ரூபாய்க்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்கொயர் ஃபீட் வாங்குறீங்க அப்படின்னா அந்த இடத்தோட கைட்லைன் வேல்யூ ஒரு 500 ரூபாயோ 400 ரூபாயோ இருக்குதுன்னா ஓகே. ஆனால் அந்த கைட்லைன் வேல்யூ 500 ரூபா இருக்குது, ஆனால் நீங்கள் வாங்குகிற இடத்தோட மதிப்பு வந்து பார்த்திங்கன்னா 2500-3000 ரூபா இருக்குது அப்படின்னா
இது கம்பல்சரி வந்து பார்த்தீங்கன்னா அதிகமான மதிப்பீட்டில் இருக்குது. இந்த இடம் வந்து டெவலப் ஆகிறது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நாள் எடுக்கும். அதாவது இல்லைன்னா வளர்ச்சி அடைந்த இடத்துல, அந்த வளர்ச்சி அடைந்த ஒரு ஏரியாவில் இந்த இடம் இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால் முதலீட்டுக்காக வாங்குறீங்க அப்படின்னா இந்த இடத்த வந்து நீங்கள் தவிர்க்கிறது நல்லது. இல்லை சொந்த யூஸ்க்காக மெயின் சிட்டியில் எனக்கு வீடு வேணும் அப்படின்றதுக்காக நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னா இதை தாராளமாக வாங்கலாம். இப்போது நம்ம முக்கியமான விஷயத்துக்கு வருவோம். இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா முதலீட்டுக்காக வாங்குறோமா அல்லது சொந்த யூஸ்க்காக வாங்குறோமா அப்படின்றது முக்கியமான ஒரு பாயிண்ட்டு. இப்போது முதலீட்டுக்காக வாங்குகிறோம் அப்படின்னா இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா ஃப்யூச்சர் டெவலப்மெண்ட் எப்படி இருக்கும், நம்ம வாங்குறது வந்து எவ்வளோக்கு வாங்குகிறோம், விற்கலாம் அப்படின்றது வந்து என்ன ரேட்டுக்கு விற்கலாம் அப்படின்றத நம்ம முடிவு பண்ணுறோம் அப்படின்றது ஒன்று இருக்குது. அதாவது எத்தனை மடங்கு வரைக்கும் நம்ம இதை வந்து இந்த இடம் போகும் அப்படின்றத பொறுத்து தான் இது வந்து அமையுது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஒரு 2 லட்ச ரூபாய்க்கு ஒரு இடம் வாங்குறீங்க அப்படின்னா இது வந்து 10 லட்ச ரூபா வந்தால் விற்றுருவேன் அப்படின்னு சொல்லி முடிவெடுக்கிறது ஒன்று. அடுத்து இன்னொன்று, இந்த இடம் நான் 2 லட்ச ரூபாய்க்கு வாங்குறேன், எனக்கு அடுத்து எப்போ தேவை வருதோ அப்போ நான் இந்த இடத்த விற்றுக்குவேன், ஆனால் அந்த தேவை வர வரைக்கும் இந்த இடம் வந்து வளர்ந்துட்டே இருக்கணும் அப்படின்றது ஒரு கேட்டகரி இருக்குது. இது வந்து முதலீட்டுக்காக நம்ம பார்த்து வாங்குறது. இல்லை இப்போ நான் வந்து என் சொந்த வீடு வந்து இப்போ எனக்கு வந்து இல்லை, நான் வந்து அங்கே சொந்தமாக வீடு கட்டுறதுக்காக இடம் வாங்குகிறேன் அப்படின்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து எல்லா வசதிகளும் இருக்கா, தண்ணி, ஈபி, அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ரோடு வசதி, ஸ்கூலு, காலேஜ், ஹாஸ்பிட்டல், இந்த மாதிரியான எல்லா வசதியும் அந்த இடத்த சுற்றி இருக்கா அப்படின்றத பார்த்துட்டு வாங்க. அல்லது ஃப்யூச்சரில் வீடு கட்டுற அப்படின்னா இது எல்லாமே இந்த எல்லா வசதிகளுமே, அதாவது ஸ்கூலு, காலேஜ், ஹாஸ்பிட்டல், தண்ணி, ஈபி, இது மாதிரியான அனைத்து வசதிகளுமே ஃப்யூச்சரில் அங்கே வருமா அப்படின்றதையும் நீங்கள் பார்த்துட்டு தான் நீங்கள் வாங்கணும். இதையெல்லாம் தாண்டி நம்ம எவ்வளோ தான் சில நோட்ஸ் எல்லாம் எடுத்து பார்த்து நம்ம அந்த இடத்த செலக்ட் பண்ணி வாங்கணும் அப்படின்னாலும் அது வந்து பார்த்திங்கன்னா மனிதர்கள் வந்து மாறும். அதாவது உங்களுக்கு ஒரு காரணத்துக்காக நீங்கள் இடம் வாங்குவீங்க, இன்னொருத்தர் இன்னொரு காரணத்துக்காக இடம் வாங்குவாங்க. அதே மாதிரி தான் இடம், ஒவ்வொரு இடத்துக்கும் ஒவ்வொரு தன்மை இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் எங்கே இடம் வாங்குறீங்க, எதுக்காக இடம் வாங்குறீங்க அப்படின்றத இந்த பற்றின முழுசாக தெரிஞ்சவங்ககிட்ட நீங்கள் கேட்டுக்கிறது தான் பெட்டராக இருக்கும். அதாவது வந்து பார்த்திங்கன்னா நான் இந்த மாதிரியான ஒரு இடம் வாங்குகிறேன், இது எனக்கு சரியானதாக இருக்குமா அப்படின்றத நீங்கள் கம்பல்சரி டிஸ்கஸ் பண்ணணும். ஏன்னா இது வந்து ஒரு பெரிய முதலீடு. அதாவது இந்தியா போன்ற நாடுகளில் வந்து பார்த்திங்கன்னா இடம் தான் பெரிய முதலீடாக இருக்குது. அதாவது ரியல் எஸ்டேட் தான் ஃபஸ்ட்டு முதலீடாக இருக்குது. ஸோ அதனால் இதை வந்து நம்ம தெளிவாக பார்த்து யோசித்து தான் பண்ணணும். இதை பற்றி ஏதாவது உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா நீங்கள் கமெண்ட்ஸ்லேயோ அல்லது நேர்லேயோ எனக்கு கால் பண்ணலாம். நன்றி.